முத்தெடுக்கும் யோகம் கொண்ட கடகராசி அன்பர்களே, பொதுவாகவே கடகராசிக்கு முத்தெடுக்கும் யோகம் தாங்க சொல்லணும். ஏன்னா அஷ்டமத்து சனி விட்டு விலகுது இல்லையா, இனி கிடைக்க போகிற யோகங்கள் எல்லாம் அந்தளவுக்கு தான் இருக்கும். கடல்லிருந்து முத்தெடுக்கிறத விட பல நுட்பமான கோடீஸ்வர யோகம் கொண்ட ராசினே சொல்லலாம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் உங்களுக்கு ஒரு யோக பலனை கொடுக்குது. அது உங்கள் பாக்கியஸ்தானத்தில் 5 கிரகங்கள் ஒன்று சேர்ந்து உச்ச பலன் கொடுக்க போதுங்க. அதில் சுக்கிரன் உச்சம், உங்கள் 3ஆம் அதிபதி நீச்சபங்க ராஜயோகம், உங்கள் 2ஆம் அதிபதி வேறாங்க சேர்க்கை. அப்போ சொல்லவா வேணும் ஒரு எந்த அளவுக்கு பொருளாதார விருத்தி கொடுக்க சூழ்நிலை வந்திருக்குன்னு. அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பொதுவாக பொருளாதார ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி, குடும்ப ரீதியான சில மாறுதல் இருக்குது, அது என்னென்ன, தொழில் சம்மந்தப்பட்டதில் விருத்தி எப்படி இருக்குது, வேலையில் என்ன, திருமணம் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை பற்றி தெளிவாக பார்த்துருவோம். அப்படி மாணவர்களுக்கு, தொழில், சினிமா துறையினர் அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல கடகராசி அப்படின்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா இது அறிவாளி சார்ந்த ராசி. நிறைய இமோஷனலும் இருக்குது, அறிவும் இரண்டும் கலந்த ராசி தாங்க கடகராசி. இந்த கடகராசிக்காக ஒரு சில நேரத்தில் இமோஷனல் அதிகமாக இருக்கிறனால அவங்க அறிவு வெளி தெரியாமல் இருக்கலாம். இது ஜாதகத்திலே ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த கடகராசியை தான் நான் சொல்லுவேன். இவங்களுக்கு என்ன, எந்த ஒரு விஷயமும் எளிமைப்படுத்துதல், குயிக்காக அப்சர்வ் பண்ணுதல், டக்குன்னு கால்குலேட் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகக்கூடிய தன்மை கொண்டவங்க இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, திறந்த பேச்சாளர்கள், நல்லா பேசக்கூடிய தன்மைகள், மக்களை வசீகரிக்கும் தன்மை, லீடர்ஷிப் குவாலிட்டிகள் நல்லாவே இயற்கையாகவே இவங்களுக்கு அம்சம் உண்டு. இவங்க அந்த கலை சார்ந்த உணர்வுகள், அதை மதிப்பு கொடுத்தல், இந்த மாதிரிலாம் இருக்கும். நிறைய சொந்த பந்தத்தை மேலே தூக்கி விட்டது இந்த கடகராசி தாங்க. ஆனால் வளர்த்த இடம் மாறலப்பா இதுன்னு சொல்லி ஒரு சிலர்லாம் இந்த கடகராசிக்காரங்க ஒரு சில கஷ்டங்களான வார்த்தைகளாலோ தவறாகவோ சொந்த பந்தங்கள் சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் அதை பெருசாக பொருட்படுத்திக்க வேண்டாங்க. நீங்கள் அடுத்த படிநிலைக்கு போயிட்டே வாங்க. ஏன்னா உங்களுக்கு வெல்லக்கூடிய யோகங்கள் பலது இருக்குது. சொத்து சேர்க்கைகள் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதை பற்றி தெளிவாகவும் நான் உள்ளே சொல்கிறேன். பொதுவாகவே கடகராசி அப்படின்னாலே கடமை, கண்ணியம், வளர்ச்சி அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். இந்த மாதிரி தன்மை கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு உங்கள் 9ஆம் இடத்துல 5 கிரகம் ஒன்று சேருது. இப்போ ஃபஸ்ட்டு குடும்ப ரீதியான முக்கிய முடிவை பற்றி பார்ப்போம். 2ஆம் அதிபதி கூட நிறைய கிரகங்கள் ஒன்று சேர்கிற சூழ்நிலையில் குடும்ப உறவத்தில் பொருளாதார விருத்தி ஏற்படுகிறது. குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க. அதன் மூலம் சம்பள உயர்வு வருகிற காலகட்டம். நிறைய சொல்லலாம், சார் என் பையனுக்கு வேலையே கிடைக்கல, என் கணவருக்கு சரியாக வேலை அமையலை, இல்லை என் மனைவிக்கு தொழில் சரியாக அமையலை சார் அப்படின்னு சொன்னவங்க ஒரு வேலை கிடச்சி குடும்பத்தில் ஒரு வருமானம் வருகிறது. வர வேண்டிய பணங்கள் வருதுங்க. ரொம்ப நாளாக ஒரு பணம் பார்த்திங்கன்னா மற்றவங்கள்ட்ட நின்றுக்கிட்டே இருக்கும். பணம் வருமா வராதா, கொடுத்த பணத்துக்கு என்ன, இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தோம், அஷ்டமச்சனியில் இவ்வளோ கஷ்டப்பட்டோம், உதவிக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, இப்போ தாங்க உதவி பண்ணுறாங்க. இப்போ காலம் போன நேரத்தில் பணம் கொடுக்குறாங்கன்னு நினைக்க வேண்டாம். உங்கள் பணம் அது உங்களோட பணம், நீங்கள் வாங்கிக்கங்க. உங்களுக்கு இனி வளர்ச்சி பாதையை நோக்கி போக பயன்படும். உங்களுக்கு ஒரு வாக்குப்பளிதம் இருக்குங்க. நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் இப்படி நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நல்ல வார்த்தையாக கரெக்டான பாருங்கள். பேசுகிற பேச்சுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும். அப்போ சரியாக மேடை பேச்சு நடக்கக்கூடிய கூட அம்சம் இருக்குது. ஆக மொத்தம் உங்களுக்கு பேச்சால் வளர்ச்சி, உறவுகளால் வளர்ச்சி, குடும்பத்தில் பண ரோலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். இதான் ரொம்ப குடும்ப ரீதியாக பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கணவன் மனைவி சச்சரவுகள், சொந்தக்காரங்க புரிஞ்சிக்காமல் நிறைய பேர் இருந்துட்டாங்க. நிறைய வார்த்தைகள், கசப்பான வார்த்தைகள் நிறைய பேசிட்டாங்க. மனத்துக்கு நொந்து போனதில் நீங்கள் தான் இருந்திருப்பீங்க. உங்களை மீட்டெடுக்க வந்திருக்குது இந்த 5 கிரக சேர்க்கை. இதில் என்ன பண்ண போதுன்னா, உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இறுக்கி பிடிச்சி ஒரு இடம், வீடு, சொத்து வாங்கக்கூடிய அம்சம் வரப்போகுது. இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சொத்து வாங்கும் யோகம். சொத்து பார்த்திங்கன்னா தானாக தேடி வரும். ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம், வீடு மாறுதல், இடம் மாறுதல், ஆக மொத்தம் ஒரு மாற்றம் உண்டு. வண்டி வாகனத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்க. இவ்வளோ நாள் கழித்து ஒரு வளர்ச்சியான பாதை. இப்போ சொத்து அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டின வீடா, இல்லை வீடு கட்டலாமா, இல்லை இடமா வாங்கலாமா, இல்லை ஆல்ரெடி இருக்கிற விட ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும் பொதுவாகவே. அப்படி வருது அப்படின்னா பொதுவாக அவங்க ஜாதக ரீதியாக லக்னம் என்ன, வருகின்ற தசாபுத்தி என்ன, அதற்கு உங்களுக்கு என்ன பலன் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு முடிவெடுக்க வேண்டிய திட்டத்தில் இருக்கீங்க. என்ன தலைவாசலில் எந்த பக்கம் வாசல் வைக்கணும், இப்படி நிறைய விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குங்க. அப்போ கோச்சார ரீதியாக சொத்து அமைன்னு சொல்லிடுச்சு. எந்த பக்கம்னு ஜாதக ரீதியாக தான் பார்க்கணும், அதை மறந்துடக்கூடாது. ரைட். இப்போ நேராக வேலை என்ற விஷயத்துக்கு போகும். வேலையில் வளர்ச்சி. பொதுவாக 6ஆம் அதிபதி 9இல் பயணிக்கும் போது 6, 9 தொடர்பு என்ன சொல்ல போனால்
வேலை சம்மந்தப்பட்டதில் ஒரு வளர்ச்சியான காலகட்டம். பொதுவாக உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா 11 வேறு பையனுக்கு. ஏன் 9னா 9ஆம் அதிபதி அவர் கொஞ்சம் ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா வக்ரம் பெற்றிருந்தார். இந்த குரு பகவான் வக்ரம் பெற்றிருந்தார். இப்போ பரிவர்த்தனை யோகம் பேர் இருக்குது. அப்போ 6, 9, 11 அப்படின்னு பாவத்துக்கு தொடர்பு ஏற்படுது. இப்போ ரொம்ப நாளாக கழித்து ஒரு முன்னேற்றம், மனசுக்கு பிடிச்ச ஒரு என்விரான்மெண்ட், ஒரு டெவலப்மெண்ட் ஏற்படுகிறது. மேலதிகாரிகளோட டைரெக்டாக பேசக்கூடிய அம்சம் உண்டு. இப்போ அரசு வேலை செய்யக்கூடியவங்க பெரிய பெரிய அரசியல்வாதிகள், தலைவர்கள் அவங்கள சந்திக்க வாய்ப்புண்டு. அது மட்டும் இல்லை, உயர் அதிகாரிகளோட டைரெக்டாக பேசக்கூடிய அம்சம், உங்கள் கருத்துக்களை நேராக தெரிவித்து உங்கள் கோரிக்கையை வைக்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. அதனால் உங்கள் வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட், சம்பள உயர்வு வருது. நிறைய பேர்த்துக்கு நான் ப்ரமோஷன், சம்பள உயர்வு, அடுத்த இன்னொரு 2 வேலை, ஒரு வேலை செஞ்சிட்ருக்கும்போது இன்னொரு வேலைக்கு அப்ளை பண்ணி மாறுதல் ஏற்படுகிறது. ஆக மொத்தம் வேலை என்ற இதில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் இருக்குது. ரைட். இப்போ 9ஆம் இடத்துல இத்தனை கிரகம் பயணிச்சிட்ருக்கு இல்லையா, அதை பற்றி பார்ப்போம். 7க்குரியன் 9இல் கூட எத்தனை கிரகங்கள். இப்போ ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா வரன் கல்யாணம் நடக்குமா நடக்காதா, கல்யாணத்தில் குழப்பமாக இருக்குது, திருமணம் வரைக்கும் போய் தடை ஏற்பட்டது, திருமணத்துக்கு என்ன முடிவு அப்படின்னு வந்துருக்கு இல்லையா. இப்போ 7, 9 தொடரும்போது திருமண வரன்கள் வருகிற சூழ்நிலை உண்டு. அப்போ திருமண வரம் நிச்சயமாக வரும். வரனை தேர்வு செய்யும் முறை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கங்க, திருமணம் உறுதியாக நடக்கும்னு சொல்லிடலாம். இப்போ திருமணம் என்று பார்க்கும்போது பொதுவாக நிறைய மிஸ்டேக்கள் நடக்குது. அந்த மிஸ்டேக்கை எப்படி சரி செய்யணும்னு சொல்லிடுறேன். இப்போ நிறைய பேர் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்குறாங்க. அதை மட்டும் பார்க்கணும். நட்சத்திர பொருத்தம் தவிர கட்ட பொருத்தம், கிரக பொருத்தம், தசாபுத்தி ரீதியான பொருத்தங்கள், குழந்தை பாக்கியம் உண்டா, வேறு தோஷங்கள் எதாவது இருக்கா, 1 தாலி 2 தாலி தோஷம் இருக்கா, இந்த மாதிரி நிறையா இது பார்க்கணும். பொதுவாக ஒரு கட்ட பொருத்தம், நட்சத்திர பொருத்தம் மட்டும் இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டாம். திருமணத்தில் கவனிப்பாக பாருங்கள். ஏன்னா வேலை இழந்தால் கூட வாங்கிக்கலாம், சொத்தை இழந்தால் கூட பெற்றுக்கலாம். திருமணத்தில் ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அது மன வருத்தம், குடும்ப ரீதியான கஷ்டங்கள், அதை மீண்டு வர்றதே லேட்டாயிரும். அப்போ திருமணம் விஷயத்தை ரொம்ப கவனமாக இருக்கணும். இங்கே மண்டபத்துலையா இல்லை கோயில்லையா, இந்த மாதிரிலாம் பிரித்து பார்க்கக்கூடிய தன்மையும் இருக்குங்க. கவனமாக இருங்க. பிஸ்னஸில் தான் இங்கே பேச வேண்டிய டாபிக் நிறையா இருக்குது. உங்கள் 10ஆம் அதிபதி சில காலமாக நீச்சமாகவும் 12ஆம் இடத்துலையும் திருப்பி நீச்சமாகவும் இப்படி பயணிச்சுக்கிட்டே இருக்கார். தொழில் சம்மந்தப்பட்டதில் பண்ணலாமா வேண்டாமா சில தடுமாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருந்தது. இப்போ பொதுவாக கோச்சார ரீதியாக ஒரு வளர்ச்சியான காலகட்டங்கள், வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்போ வேலை என்ற விஷயத்தில் புது வேலைகளை ஆரம்பிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. இதில் ஒரு சிறு மாறுதல் ஏற்படும். இப்போ ஒரு 2 தொழில்னால் இந்த 2ல் இதை விட்டுட்டு இன்னொன்று, இது பண்ணலான் இருந்தேன் ஆனால் அது வேண்டாம், இது அப்படி மாற ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அப்போ ஒரு தொழில் விஷயமாக மட்டும் கொஞ்சம் கவனமாக ஒரு ஒப்பீனியனோ, ஒரு அந்த தொழில் சார்ந்த எக்ஸ்பர்ட்டை கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணிக்கங்க. இல்லை ஆடிட்டர் சம்மந்தப்பட்ட டிஸ்கஷன் பண்ணிக்கங்க. இல்லை அஸ்ட்ராலஜி வகையாக பார்த்துக்கங்க. ஏன்னா தொழிலில் ஒரு சிறு மாறுதல் இருக்குது. அந்த மாறுதல் என்னென்னு தெரியணும். சரி, இந்த மாறுதல் நடந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? மாறுதல் நடந்ததுக்கும் அமோகமாக இருக்கும். அந்த மாறுதலுக்கு பின் யோகம், மாறுதலுக்கு பின் நல்ல வளர்ச்சி, பொருளாதார விருத்தி உண்டு, பணம் இரட்டிப்பாகும். அப்போ அஷ்டமச்சனி விலகிறது மட்டும் இல்லை, இந்த மாதிரி யோக காலகட்டத்தையும் பயன்படுத்திக்கணுங்கிறது மாற்று கருத்தில். இப்போ உடல்நிலை விஷயம் சீராகும் சொல்லலாம். உடம்பு சம்மந்தப்பட்டது ஒன்றும் பயப்பட வேண்டாம். மனசு சம்மந்தப்பட்ட தைரியமாக அடுத்த படிநிலைக்கு போங்க. சின்ன சின்ன உடல் உபாதைகள் அது வயதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறது. ரொம்ப நாளாக இருக்கிற தொந்தரவுகள் மட்டும் மருத்துவரை பாருங்கள். சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் சரியாகிற மாதிரி இருக்குங்க. மனசுக்கு சந்தோஷம் வர காலகட்டம். இந்த வியாதியை பற்றி பெருசாக கவலைப்பட தேவையில்லை. ஒரு சிலர் அது மருத்துவம் பார்த்தாகணும், அது அவங்களுக்கு மட்டும். ஆக மொத்தம் நிறைய பேர்த்துக்கு நல்ல நியூஸ் தான், கவலைப்பட தேவையே இல்லை. குழந்தைகள் வகையில் சந்தோஷம் பெறும் சூழ்நிலை. குழந்தைகள் உங்களை பெருமைப்படுத்த போகிறாங்க. குழந்தைகள் வகையில் ஒரு சந்தோஷமான நிலை ஏற்படுது. அவங்க வளர்ச்சி அடையாத பார்த்து நீங்கள் வளர்ச்சி அடைய போகிறீங்க. குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறக்க வாய்ப்புண்டு. ஆக மொத்தம் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை. நிறையா மாணவர்கள் பார்த்திங்கன்னா எழுத்துத் தேர்வுகள் பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸாம் வரப்போகுது. அரசு எழுத்துத் தேர்வில் இந்த டிஎன்பிசி, இந்த டெட்டு, இந்த மாதிரி ஏதோ கவர்மெண்ட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இந்த ஜேஇஇ, இந்த ஒரு சில காலேஜுக்கு தேர்வு எக்ஸாமாக இருந்தாலும் சரி, சூப்பர் மார்க் வர வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் கடின உழைப்பு தேவை. ஒரு சில உங்கள் லக்ன ரீதியாக பார்த்து ஒரு சில மந்திரங்கள், ஒரு சில கோயில்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஒரு சிலருக்கு வரும் அந்த கோயில் ரீதியாக அடிக்கடி போயிட்டு வர பாசிட்டிவ் மைண்ட் செட் வரும், ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இப்போ சொல்லுவாங்க படித்த கேள்விலாம் வந்துருச்சும்பாங்க. அந்த மாதிரி ஒரு லக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மாணவர்கள் அதை பயன்படுத்திக்கங்க, சூப்பராக இருக்கும். சரி, தந்தை வழி உறவில்லை, கொஞ்சம் கவனமாக பேசிக்கங்க. நிறைய பேர் இப்போ வர வாய்ப்புண்டு. கருத்து வேறுபாடுகளை மட்டும் தவிர்க்கணும். ரைட். ஒரு சில பரிகாரம் இருக்குது, ஒரு சில எண்கள் இருக்குது, அது உறுதியாக சொல்கிறேன்.
அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு உறுதியாக பதிலளிக்கப்படும். குறிப்பாக இந்த அரசு தேர்வுக்கு எழுதுகிறவங்க, மாணவர்கள் சம்மந்தப்பட்டது, திருமணம் சம்மந்தப்பட்டதுன்னா தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்த்து தரப்படும். ஏன்னா உங்களுக்கு முக்கியமான காலகட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை. ரைட். இப்போ என்ன வழிபாடு செஞ்சால் யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா மலை மேல் இருக்கும் கோயில் வழிபாடு ரொம்ப முக்கியம். மலை மேல் ஏன்னா 2ஆம் அதிபதி சூரியனா மலையை குறிக்கும், செவ்வாயை மலையை குறிக்கும். மலை மேல் இருக்கிற கோயில் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த கோயில் சென்று வந்தால் வளர்ச்சி, வெற்றி. இப்போ எந்த கோயில் வேணால் இருக்கலாம், ஆனால் ஹில் ஸ்டேஷனாக இருக்கணும். ஒரு சிலருக்கு மலை கோயில் போக முடியாதுங்க இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டைமில் எந்த அவங்க ஊருக்கு அருகே உங்கள் ஊரை மென்ஷன் பண்ணி சார் மலை கோயில் போக வாய்ப்பு இல்லைன்னா அது பக்கத்தில் கமெண்ட் பண்ணுறேன். அப்போ மலை கோயில் தான் இப்போ உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இப்போ நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண் பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், அப்போ உங்கள் ராசி எண்ணான 2ஆம் நம்பர். இதை பயன்படுத்துங்க. சூப்பராக இருக்கும். வளர்ச்சி பெறுங்கள். ஆக மொத்தம் அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.